ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். கருவாடு, சுண்டை வத்த, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய், கத்திரிக்காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ போட்டுக்கலாம். இப்போ செய்யலாம் போங்க வாங்க. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிங்கப்பா. ஒரு புளிக்கரண்டி ஊற்றிக்கிங்க. பார்த்துக்குங்க, கருவாடை பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவாடை இந்த அளவுக்கு பொரிச்சுக்குங்க. பொரிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. என்கிட்ட இந்த கருவாடு தான் இருக்குது, நீங்கள் எந்த கருவாடு இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிடலாம்ப்பா. பாருங்கப்பா, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து தக்காளியை போட போகிறோம்ப்பா. தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கப்பா, அப்போ தான் நல்லா வதங்கும். தக்காளி வதங்கிட்டுருக்குப்பா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்கப்பா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுப்பா, பார்த்துக்குங்க. இப்போ கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கப்பா, கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்குப்பா. அடுத்து குழம்பு பொடி போடுவோம்ப்பா. நாங்கள் வீட்டில் அரைச்சி பொடி தப்போ போடுவோம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சுப்பா. நான் மிளகாப்பொடி 4 ஸ்பூன் போடுறேன்ப்பா. 4 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேப்பா. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டு அந்த காய் கொஞ்சம் நல்லா வேகட்டுப்பா. மசால் வாசனை போகிற வரையே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டேப்பா. காய் கொஞ்சம் வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு போட்டுருங்கப்பா. இப்போ கத்திரிக்காய் வெந்துட்டுருக்குப்பா. அதில் மாங்காவை போடுறேன்ப்பா. மாங்காய் கொஞ்சம் வேகட்டும்ப்பா. வெந்ததும் புளியை ஊற்றுருவேன். மாங்காய் போட்டு வெந்துருச்சுப்பா. இப்போ புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்ப்பா. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இந்த பாருங்கப்பா, கருவாடும் சுண்டை வத்தலும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை குழம்புல போடுறேன்ப்பா. குழம்பு ஃபினிஷ்ப்பா. கருவாடு போட்டு கொதிச்சிருச்சுப்பா. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம்ப்பா. எல்லாருக்கும் பரிமாறுங்கப்பா. லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. அம்மாவுக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ.